ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா இந்தியன் வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லோன் வாங்குறதுலாம் ரொம்பவே ஈஸிங்க. 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் இது குறித்த ஒரு சில தகவல்லாம் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்து அவர்களுக்கு வழங்கும் கடன் திட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கிகள் வந்து தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றிருக்குங்க. இந்தியன் வங்கியில் இருக்கும் மிக சிறந்த லோன் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுங்க. இந்த பர்சனல் லோன் பற்றிய ஒரு சில தகவலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் இல்லைனா வீடு வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஒரு சில லட்சங்கள் குறையும் போது மீதி பணத்துக்காக பார்த்தீங்கன்னா கடன் கேட்டு நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணீங்கன்னா கார் அல்லது வீடை அடமானமாக காட்டி கடன் பெற முடியுங்க. சப்போஸ் நீங்கள் கடனை சரியாக கட்டவில்லை என்றால் நீங்கள் என்ன அடமான வச்சிருக்கீங்களோ, அதாவது கார் இல்ல வீடு அடமானம் வச்சிருந்தீங்கன்னா வங்கிகள் பார்த்தீங்கன்னா தன் வசம் எடுத்துக்கொள்வாங்க. இதை தவிர்க்க விரும்ப பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் திட்டத்தை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மற்ற கடனை விட இதற்கு வட்டி அதிகங்க. எனவே பர்சனல் லோன் வாங்குவதை பார்த்தீங்கன்னா நீங்க கடைசி முயற்சியாகவே வைத்துக் கொள்ள வேண்டும்ங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கடனுக்காக 14% 22% வந்து வட்டி வசூலிக்கப்படுகிறதுங்க. இந்தியன் வங்கி, அதுக்கப்புறம் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது போன்ற வங்கிகள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 1 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து எந்த ஒரு காரணமும் கேட்காம தருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ போன்ற வங்கிகள் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 10 லட்சம் வரைக்கும் தான் கடன் தருவாங்க. அதற்கு மேல உங்களுக்கு கடன் தேவைப்படுச்சுன்னா சிட்டி பேங்க் அப்ரோச் பண்ணலாம். அப்படின்னா HDFC பேங்க், ஆர்பிஎஸ் பேங்க்லாம் நீங்க அப்ரோச் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் வாங்குறதுக்கு வந்து நீங்க குறைவான ஆவணங்களே கொடுத்தா போதுங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் கொடுத்தா போதுங்க, உங்க லோன் சாங்ஷன் ஆயிரும். 3 நாட்கள்லயே பாத்தீங்கன்னா கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் 12 இருந்து 48 மாசத்துல பாத்தீங்கன்னா நீங்க கடனை திருப்பி செலுத்தலாங்க. ஸோ பர்சனல் லோன் பொறுத்த வரைக்கும் சேலரி பர்சனுக்குலாம் ஈஸியா கிடைச்சிருங்க. அதாவது நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வங்கியில சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா சம்பந்தப்பட்ட வங்கியில இருந்து ஈஸியா நீங்க பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், சிட்டி யூனியன் பேங்க்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா பர்சனல் லோன் அப்ளை பண்ணலாங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணா போதுங்க. வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து உங்க பர்சனல் லோனை மட்டும் வந்துருங்க. ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ கைஸ்.